श्रीमात्रे नमः। श्रीदुर्गायै नमः। धनुरनुशङ्करणक्षणसङ्गपरिस्फुरदङ्ग नटत्कटके कनकपिशङ्गपृषत्कनिशङ्गरसद्भटशृङ्गहताबटुके कृतचतुरङ्गबलक्षितिरङ्ग घटद्बहुरङ्गरटद्बटुके जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் இது 8வது பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. அதாவது அதை சொல்லும்போதே அந்த சவுண்டு ரொம்ப அழகாக இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை. இதில் அர்த்தமும் நல்லா வருது. இது போயட் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதை பார்க்கலாம். இப்போ போயட்டுன்னு சொல்லும்போது நம்ம அது சங்கரரா இல்லையான்ற டவுட் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சரியாக அது அவர் தான் பண்ணாருன்ற மாதிரி எங்கேயும் இல்லைன்றதுனால அதை பல பேர் அதை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வேறு சில பேர் சொன்னதில் சங்கரருடைய ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. இது சௌந்தர்ய லஹரி, அந்த சிவானந்த லஹரி எல்லாம் பாடினார் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்குதுன்றதுனால இது அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. அதனால் நம்ம சங்கரர் பாடினாருன்னு நினச்சி பாடினாலும் ஒன்றும் தப்பில்லை. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாரு இந்த போயட் சங்கரரோ அப்படின்னே நினைக்கலாம். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன் பாட்டில், அதாவது 7வது பாட்டில் பயங்கரமான யுத்தங்களை பற்றி சொன்னாங்க இல்லையா? இப்போ இதை இதில் இருக்கிற ஒரு நளினமான விஷயங்களை சொல்கிறாங்க. அதே யுத்த பூமி தான், அதே இடம்தான், அதே துர்காதேவி தான். ஆனால் இங்கே அதில் இருக்கிற பியூட்டியை எடுத்து சொல்கிறார். அந்த வார்ஃபீல்டில் இருக்கிற பியூட்டி, அதை ஒரு நல்ல மாதிரியாக ரசிக்கிற மாதிரி பாடியிருக்காங்க இந்த பாட்டை. இதை பார்க்கலாம் என்னன்னு. தனுரனுஷங்க ரணக்ஷணசங்க பரிஸ்புரதங்க நடத்கடகே. இந்த இங்கா சவுண்டுங்கள்லேயே இது அழகாக வருது இந்த பாட்டு. இதில் தனுரனுஷங்க அப்படின்னா அந்த வில்லு. அம்மா இப்போ அந்த யுத்த பூமியில் இருக்கிறாங்க, வில்லு பிடிச்சிருக்காங்க கையில், போ அண்ட் ஆரோ. அந்த வில்லு பிடிச்சிருக்கிற அழகு அவ்வளோ அழகாக இருக்குதான். அந்த வில்லை கையில் பிடிச்சி நிற்கிறாங்க இல்லையா? அந்த அழகு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பியூட்டிஃபுல் போஸ் அப்படி நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோ கம்பீரமாக அந்த வில்லை கையில் பிடிச்சி நிற்கிறாங்க. அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. தனுரனுஷங்க, அந்த வில் பிடித்திருக்கிற அழகு, அதை பார்த்துக்கினே இருக்கலாம். ரணக்ஷணசங்க அந்த வில்லு பிடிச்சி சண்டை போடுறாங்க, அதாவது அம்புங்க போட்டுன்னு இருக்காங்க. அந்த போடுறது கூட ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் த வார். அதில் எதுவும் டீவியேட் பண்ணலை. அதாவது நான் யார் என்ன கேட்க போகிறாங்க, நான் எப்படி வேணால் போடுவேன், அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. அந்த ரூல்ஸ் எப்படி சொல்லுதோ, ஒரு போ அண்ட் ஆரோ பிடிச்சா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த போஸை போடணும், டெலிவர் பண்ணணும், அதெல்லாம் எப்படி ரூல்ஸில் எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ ஒரு குரு சிஷ்யனுக்கு, அப்படி இவங்களும் அதை தெரிஞ்சு அதே மாதிரி ஆஸ் பர் த ரூல்ஸ், அந்த யுத்த தர்மம் எப்படி அப்படி டிவியேட் ஆகாமல் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக ஆரோஸ் போடுறாங்க. ஸோ அந்த அழகை வர்ணித்து பேசுகிறாரு இங்கே. அப்படி அவங்க அந்த வில்லு பிடிச்சிருக்கிற அழகே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு மேலே அவங்க முறைப்படி சிஸ்டமேட்டிக்காக ஆஸ் பர் த ரூல்ஸ் எப்படி அந்த யுத்தத்தில் பண்ணணுமோ அதுபடி கரெக்டாக பானம் போடுபவளே, அந்த மாதிரி போடுறவங்களே அப்படின்னு அங்கே சொல்கிறார். ரணக்ஷணசங்க, அந்த ரூல்ஸ் படி பண்ணின்னு இருக்கிறவளே. பரிஸ்புரதங்கன்னா அதை அந்த போடுற அழகு இருக்குதே, அது அவ்வளோ நளினமாக இருக்குதாம், ஜென்டிலாக, ரொம்ப ஃபெமினைனாக,
அந்த ஆரோஸ் போடும்போது ஒரு முரட்டுத்தனம், கோபம் தெரியல. அப்படி ஒரு அழகாக பின்னால் இருந்த அந்த குவிவர் இருக்கும் இல்லையா, முதுகில் கட்டியிருப்பாங்க அந்த ஆரோஸ் எல்லாம் வச்சுக்கிற அம்புரா துணின்னுவாங்க. அதிலேருந்து எடுத்து ஒரு அம்பாக எடுத்து வில்லில் வச்சு அதை கரெக்டாக இழுத்து பிடிச்சி அதை அப்படியே டெலிவர் பண்ணுறது. அந்த வில்லு, அந்த பானம், அந்த அம்பு தூரம் போகும். அவங்க எங்கே எய்ம் பண்ணுறாங்களோ அங்கே போகும். அந்த மாதிரி அந்த பின்னால் இருக்கிற அம்பை எடுக்கிறதும் அதில் வச்சு வில்லில் வச்சு பூட்டி, அதாவது வில்லில் வச்சு கரெக்டாக செட் பண்ணி எய்ம் பண்ணி அதை விடுறதும் அவ்வளோ அழகாக இருக்குது, நளினமாக இருக்குது, ஜென்டிலாக பண்ணுறாங்க, ஃபெமினைனாக இருக்குது, முரட்டுத்தனம் தெரியல, அந்த மாதிரி கோபமாகவும் தெரியல. கோபத்தோடு போட்டால் கூட அவ்வளோ அழகாக போகுது அது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நளினமாக அம்பு விடுபவளே, பரிஸ்புர தங்கானா ஜென்டிலாக அழகாக நளினமாக அம்பு விடுபவளே. நடத்கடக்கேனா இதெல்லாம் பார்த்தா, அதாவது அந்த வில்லு பிடிச்சிருக்கிற அழகும், அதில் அழகாக பின்னாலேருந்து அம்பு எடுத்து அதில் வைக்கிறதும், அதை அழகாக இழுத்து விடுறதும், அந்த ஜென்டில்னஸும் அந்த 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 ஒரு ஆக்ஷனும் பார்த்தா அது ஏதோ நடனம் ஆடுவது போல இருக்குதான், ஒய்யாரமாக இருக்குது, ஏதோ டான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. சண்டை போடுறாங்கன்ற மாதிரியே தெரியல, ஏதோ டான்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி அந்த ஒரு ஒய்யாரமாக பண்ணுறாங்க. அப்படி செய்பவளே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே போயட். தனுரனுஷங்க, அந்த தனுரனுஷங்க வில்ல பிடிச்சிருக்கிற தனுஷ் அப்படின்னா, தனுஷ்னா வில்லு, அந்த வில்ல பிடிச்சிருக்கிற அழகு. ரணக்ஷண சங்க, அந்த யுத்தம் பூமியில் இருக்கிறாங்க, அதனால் அந்த யுத்த தர்மம், அந்த ரூல்ஸு, அந்த வாரில் எப்படி நடந்துக்கணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த தர்மத்தின்படி அழகாக அம்பு போடுபவளே. ஸோ யுத்த தர்மத்தை ஃபாலோ செய்து போடுறவளே, ஆஸ் பர் த ரூல்ஸ் பானம் போடுபவளே. அது ரணக்ஷண சங்க. அந்த மாதிரி பரிஸ்புர தங்கானா பரிஸ்புர தங்கா அப்படின்னா நளினமாக அம்பு போடுபவளே, ரொம்ப அழகாக ஜென்டிலாக மெஜஸ்டிக்காக ஃபெமினைனாக அந்த பெண்மை இருக்குது அதில், அப்படி அழகாக போடுறவங்களே. நடத்கடக்கேனா இதெல்லாம் ஒரு நடனம் போல் இருக்குது, ஒரு நாட்டியம் போல் இருக்குது. அது பயங்கரமாக எதுவும் இல்லை, அவங்க எடுக்கிறதும் வைக்கிறதும் போடுறதும் அப்படி வளைஞ்சு போடுறதும் ஏதோ நடனம் ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அந்த செய்கிற அந்த யுத்தம்தான்னா கூட ஒரு நாட்டியம் போல் இருக்குதே, அது ஒரு நடனம் போல் இருக்குதே அப்படின்றார். ஒரு பழைய பாட்டில் வரும் இல்லையா, ஒரு பொண்ணு நடக்கிறத பார்த்து ஹீரோ சொல்லுவான், நடையா இது நடையா, அது ஒரு நாடகமன்றோ நடக்குதுன்னு ஒரு பழைய பாட்டு வரும். அந்த மாதிரி தான் இங்கே, இது யுத்தமாக, இது ஒரு நாட்டியம்தானே நடக்குது அப்படின்றார். ஸோ நாட்டியம் நடனம் போல் இருக்குதான் அது இப்படி ஒய்யாரமாக அவ்வளோ ஒரு அழகாக எடுத்து அந்த பின்னாலேருந்து அந்த அம்பை எடுத்து இதில் சொருகி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அழகாக ரசிக்கிறாரு இந்த பாட்டில். இதுக்கு முன் பாட்டில் பயங்கரத்தை காமிச்சாங்க, இப்போது இதில் அந்த ஒரு யுத்த பூமி தான்னா கூட, அங்கே கொல்றது தான் நடக்குதுன்னா கூட அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு அப்படின்னு அந்த அழகை ரசித்து சொல்லியிருக்காரு முதல் லைனில். அப்புறம் கனக பிஷங்க பிரிஷத்க நிஷங்க ரசத் பட்டஸ்ருங்க ஹதாபட்டுகே, அது ரெண்டாவது லைன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கனக பிசங்க, இங்கே இவங்க வில்லு வச்சு அம்பு விடுறாங்க அம்மா, சரி. எதிராளி சும்மாவாக இருக்கிறான், அவனும் தானே போடுறான், அவன் தான் முதல்ல அட்டாக் பண்ணுறதுக்குன்னே வரான் அவன், அதுக்கப்புறம் தான் இவங்க எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவன் தான் ரெடியாக வந்திருக்கான் யுத்தத்துக்கு. அந்த மாதிரி வந்த அசுரன் என்ன பண்ணுறான் அவன்னா, அவன் விதவிதமான, அதாவது
ஒரு இப்போ அம்மா போடுற அம்புங்க கூட கோல்டு கலரில் மின்னுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல அதுவும் வரும். அம்பு விடும்போது அது அந்த சன்லைட் பட்டு, இதுக்கு முன்ன கூட ஏதோ சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சூலமெல்லாம் அப்படி ஜொலிக்கும். அந்த மாதிரி அந்த அம்பு எடுத்து இப்படி வைக்கும்போது சன்லைட் பட்டு கோல்டு மாதிரி ஜொலிக்குது. அப்படி ஒரு அழகான, அதுவும் அழகாக தெரியுது, இவங்க போடுற ஆக்ஷனும் அழகாக இருக்குது, அப்படி வர்ணித்தாங்க. இங்கே இப்போ இவங்க போடுறது அதர் சைடு, எனிமி சைட்லேருந்து வர்றது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு கலர், அதாவது கரும் சிவப்பு, கனக்க பிசங்கனா, கனக்கான கோல்டு அண்ட் பிளாக், பிசங்கா அது ஒரு டார்க் கலர், அது கோல்டு அண்டு பிளாக்கு எல்லாம் கலந்த மாதிரி கலரில் அவங்க அம்பு போடுறாங்க. எதிராளி, அதாவது எனிமி சைட்லேருந்து அவங்க போடுற அந்த அம்புங்க எப்படி வருதுன்னா, ரெட்டிஷ் பிளாக் ஆர் கரும் சிவப்பு ஆர் பிளாக் அண்ட் கோல்டு, அந்த மாதிரி கலரில் அம்புங்க வருது. அது நிறைய போடுறாங்க, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாமே சேர்ந்து வந்துக்கினே இது சருன்னு அம்புங்க. அந்த வந்த அம்புங்களை அம்மா நல்லா அதை எப்படி வாங்கிக்கிறாங்கன்னா, ஒன்றும் பயந்துட மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, சில அம்புங்களை மாலையாக போட்டுக்கிறாங்க, சில அம்புங்களை தான் திருப்பி போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களும் அம்பு போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது இங்கேயும் இதுக்கு முன்பாட்டில் பார்த்த மாதிரி தான், எதிராளி நிறைய பெரிய ஆர்மியோடு நிற்கிறான். அதில் எல்லா அசுரர்களும் அம்மாவை அட்டாக் பண்ணி கொன்னுன்னா வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஏதோ சில பேருக்கு தான் இவங்களுக்கு இவங்களை எனிமியாக நினைக்கிறவங்க. மற்ற பேரெல்லாம் அவன் கீழே வேலை பண்ணுறவங்க, அவனை தலைவன், அந்த தலைவன் சொன்னதுக்காக சண்டை போடுறாங்க. அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு ஒன்றும் அம்மா மேலே பர்சனலாக விரோதம் கிடையாது. ஸோ நம்ம ராஜா, நம்ம தலைவன், அவனுக்காக சண்டை போடணும், யுத்த தர்மம் அது இல்லையா, அவன் கூப்பிட்டான்னா அவனுக்காக சண்டை போடணும். அந்த மாதிரி வந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு மனசில் ஒன்றும் அம்மா மேலே எனிமிட்டி கிடையாது. அது அவங்க அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அந்த நிஜமாக அசுரனுங்க, ரொம்ப அந்த அரகண்ட்டாக இருக்கிற அசுரனுங்க, எப்படி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுற அசுரனுங்க, அவனுங்கள தான் இவங்க அட்டாக் பண்ணணும் அம்மா. மற்றவங்கள பற்றி அவங்களாம் நல்லவங்க தான் பல பேரும். அதனால் அந்த நிஜமாக அந்த யார் அரகண்ட் அசுராஸ் இருக்கிறாங்களோ, ஈவில் எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய இதுக்கு தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து வர்ற அந்த ஆரோஸ்க்கு தான் இவங்களும் திருப்பி அனுப்புவாங்க. ஆனால் மற்றவங்க போடுற அந்த சாதுவாக இருக்கிற மற்ற ஆளுங்க, சோல்ஜர்ஸ் போடுறத மாலையாக வாங்கிக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க கனக்க பிசங்க, அவங்க கோல்டு அண்ட் பிளாக் கலரில் அவங்க போடுற அந்த நம்பர் ஆஃப் ஆரோஸ் வருது, அதை பிரிஷத்க நிஷங்கன்னா அந்த மாதிரி அவங்க ஒரு கம்பேஷன் அண்டு கலந்த ஒரு மனசோட அதை மாலையாக வாங்கிக்கிறாங்க. ஐயோ இவங்கெல்லாம் பாவம், அவங்க ஒன்றும் தப்பு பண்ணாதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் என் மேலே கோபம் இல்லை அப்படின்றது புரிஞ்சு அதை அப்படியே மாலையாக வாங்கிக்கிறாங்க. அதுதான் பிரிஷங்க நிஷங்க அப்படின்னா மிக்ஸ்டு வித் கம்பேஷன். அதனால் அதை சிருங்கார ரசமாக எடுத்துக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு கனிவு, ஒரு மர்சி காமிச்சு சிருங்கார ரசத்தோடு அதை அழகாக வாங்கிக்கிறாங்க மாலையாக. அது அந்த வேர்டு. அப்புறம் ரசத் பட ஸ்ருங்க அப்படின்னா அந்த அதனால் இப்போ இந்த கலர்ஃபுல் ஆரோஸ் அண்டு இது வருது இல்லையா, இப்போ எதிர் எனிமி சைட்லேருந்து அவங்க போடுற அந்த பிளாக் அண்ட் கோல்டு ஆரோஸும் சன்லைட்டில் அதுங்கெல்லாம் ஷைன் ஆகி விழறதும், அப்புறம் அதில் சிலது மாலையாக மாறி கழுத்தில் விழறதும், இதெல்லாம் பார்த்தாலே ஏதோ ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னமோ நாடகம் நடக்குது அங்கே, அவ்வளோதான். அது ஒன்றும் யுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்கிறாரு போயட். அந்த ரசத் பட்ட ஸ்ருங்க, அதுலேயும் அந்த
மாலைங்களை வாங்கும்போது இவங்க அந்த கம்பேஷனோட ஒரு சிருங்கார ரசத்தோடு வாங்கிக்கிறாங்க. கனிவு காட்டி வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிறதுனால அந்த முகபாவனையும் அந்த ஒரு மூமெண்ட்ஸும் ஏதோ டான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை தான் சொல்கிறார். இப்போ ஆரம்பத்துலேருந்தே அந்த பின்னால் முதுகில் வச்சுருக்கிற குவிவர்லேருந்து ஆரோ எடுத்து இந்த வில்லில் வச்சு செட் பண்ணி விடுறதெல்லாம் கூட ஒரு அழகான மூமெண்ட், டான்ஸ் மூமெண்ட்டாக தான் தெரியுது. எதுலேயும் ஒரு பயந்த ஒரு கோபத்தோட பண்ணின்னு இல்லை. அந்த மாதிரி ஒரு சிருங்காரத்தோட நளினமாக ஒய்யாரமான்னு தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறதுனால இது எல்லாமே டோட்டலாக பார்த்தா அங்கேருந்து வர்ற எனிமி சைட்லேருந்து வர்ற அம்புங்களும் சிலது அப்படியே மாலையாக ஆசையாக வாங்கிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது அங்கே, அப்படி தான் தோணுது. ரசத் பட ஸ்ருங்க, அதாவது ஸ்ருங்காரமாக இருக்குது. அதுதான் சொல்லுது அந்த வேர்டு. அப்புறம் ஹதாபட்டுக்கே அப்படின்னா அந்த ஈவில் டூயர்ஸ் அவங்கள மட்டும் அந்த நிஜமாக சண்டைக்குன்னு வந்திருக்கிற அந்த ஹெட்டுங்க இருக்கிறாங்க, தலைவனுங்க இருக்கிறாங்க இல்லையா, முக்கியமான அசுரனுங்க, அவனுங்களை மாத்திரம் தன்னுடைய எக்ஸ்பர்டிஸோட அழகாக கொண்டுடுவாங்க. அதையும் ஒரு ரசனையோடு கொண்டுடுவாங்க. அதுதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. அதாவது எதிர்பக்கத்துலேருந்து வர்ற அம்புங்க கலர்ஃபுல்லாக வந்து விழறதும், அதை பாதி நல்ல மனசோடு இருக்கிற அசுரன் அந்த ஆளுங்கள்லாம் போட்டதெல்லாம் மாலையாக வாங்கிக்கிறதும் கலர்ஃபுல் மாலைங்களாக அவங்க கழுத்தில் விழுது. மற்ற நிஜமாக அட்டாக் பண்ணுறவனுங்களை மாத்திரம் இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இவங்க எய்ம் பண்ணி போடுறாங்க ஆரோஸ். அந்த எய்ம் பண்ணி போடுறது கூட நளினமாக ஒய்யாரமாக பின்னால் இருந்ததை எடுத்து வச்சு போடுறது அழகே. அது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். ரசத் பட்ட ஸ்ருங்காவாக இருக்குது. அதாவது ரசனையோடு போடுற மாதிரி, அந்த ஸ்ருங்காரத்தோடு போடுற மாதிரி அது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஹதாபட்டுக்கே அப்படின்னா அந்த கெட்டவனுங்களை, அந்த ஈவில் டூயர்ஸ், நிஜமாக அரகண்ட்டாக இருக்கிறவனுங்க போடுறதுக்கு மாத்திரம் பதிலடி கொடுக்குறாங்க. அதை மட்டும் தன்னுடைய எக்ஸ்பர்டிஸோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸோட கில் பண்ணுறாங்க. அப்படி அவங்கள அட்டாக் பண்ணி அழிக்கிறாங்க. அப்படி செய்பவளே, அதுதான் அர்த்தம். பல ஆரோஸை மாலையாக மாற்றி தான் கழுத்தில் போட்டுக்கிறதும், அந்த முக்கியமான நிஜமாக அரகண்ட்டாக இருக்கிற அந்த கெட்ட அசுரங்க, ஈவில் புத்தியோடு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸோட அட்டாக் பண்ணி அழிப்பவளே, அதுதான் அந்த 2 லைனில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருத்தச்சதுரங்க பலக்ஷிதிரங்க, அது என்னென்னா சதுரங்க சேனையோடு வந்திருக்கிறானுங்க அந்த எனிமீஸ். சதுரங்க சேனை அது என்னது? அதான் அந்த 4-fold ஆர்மி இருக்கும் இல்லையா, இன்ஃபென்ட்ரி, கேவல்ரி, எலிஃபென்ட்ஸ், சேரியட்டுன்னு அவங்கெல்லாம் பெரிய ஆர்மியோடு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இதான் இன்ஃபென்ட்ரி, கால்நடை சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேவல்ரி, குதிரை மேலே உட்காந்து அது கொஞ்சம் ஆர்மி இருக்கும். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் மேலே உட்காந்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் சேரியட்ஸில் இருப்பாங்க இந்த பெரிய பெரிய முக்கியமான அசுரனுங்கள்லாம். அப்படி அந்த 4-fold ஆர்மி அது அந்த மாதிரி நிற்கிறாங்க அங்கே எதிரில். அப்படி நிற்கிற அந்த பெரிய படை, அந்த நிற்கிறவங்க கூட இங்கே அவங்கள அந்த பல பேர்கிட்டேருந்து ஆரோஸ் வருது இல்லையா, அந்த ஆரோஸ் எல்லாம் அப்படியே போடும்போது இந்த ஆல்ரெடி பார்த்த மாதிரி பல ஆரோஸை மாலையாக வாங்கிக்கிறாங்க, பலதை திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. அது பார்த்தோம். அது மட்டும் இல்லாத அவ்வளோ பெரிய ஆர்மி அவ்வளோ சோல்ஜர்ஸ் நின்னாலும் அதில் அவங்களுடைய பலத்தை குறைக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க அம்மா. இவங்க நிற்கிற அந்த மெஜஸ்டிக்காக அப்படி நிற்கிறத பார்த்தாலே பல பேர் பயந்து போயிடுறாங்க. அப்படி அவங்க பலம் குறைஞ்சிடுதான். இவங்க முன்னால் நின்னதுக்கப்புறம் அவங்களுடைய பலத்தை
எப்படியாவது குறைச்சிடுறாங்க அம்மா. ஸோ அந்த பலம் இழந்து போகிறாங்க அவங்க. அவங்க பலத்தை குறைப்பவளே. அதுதான் அந்த கிருத்த சதுரங்க சேனையாக வந்து நின்னா கூட அவங்கள வீக் ஆக்கிடுறாங்க அம்மா. தன்னுடைய ஒரு அந்த தேஜஸால் அவங்கள வீக் ஆக்கிடுறாங்க. அந்த சில ரொம்ப கொடூரமான ராட்சசருங்க ஆளுங்க இல்லை இல்லையா? அதாவது பலவிதமான ராட்சசருங்க இருப்பாங்க அந்த கும்பலில், அந்த சதுரங்க சேனையில். ராட்சசருங்கள்லேயே வெரைட்டிஸ் கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. இப்போ சிலரை வந்து ராட்சஸான்னு சொல்லுவோம், சிலரை அசுரான்னு சொல்லுவோம், சிலரை தானவருங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிறாங்க. இப்போ எல்லா அசுரனுங்களுமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்க மாட்டாங்க. ராவணன் மாதிரி ஆளுங்க ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் அழகாகவே இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு சில அசுர குணங்கள் இருக்கும், அவ்வளோதான். அந்த 10 தலை கூட அவனுக்கு வேணுன்றப்ப தான் வந்தது. எப்போவுமே 10 தலையோடு இல்லை, வேணுன்றப்ப 10 தலை வரும். அதனால் நார்மலாக பார்க்கும்போது ஹேண்ட்ஸமாக இருந்தான் ராவணாசுரன். அசுரன் தான், ஆனால் அழகாக தான் இருந்தான். அந்த மாதிரி எல்லா ராட்சசருங்களும் பயங்கரமாக இருக்க மாட்டாங்க. பல பேர் நல்லா இருப்பாங்க. அதனால் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் யாரையோ ராட்சஸான்னுவாங்க, இன்னொரு கூட்டம் அசுரான்னுவாங்க. அது மாதிரி வெரைட்டியாக இருப்பாங்க. சிலர் வந்து நிஜமாகவே பார்க்கும்போது பயங்கரமாக இருப்பாங்க. ஒரு பெரிய மூஞ்சோடு இருப்பாங்க, இல்லைனா கோர பல்லுங்க தெரியும், இல்லை கண்ணுங்க பெருசு பெருசாக ஏதோ ஒரு விகாரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உண்டு. ஸோ அந்த ராட்சசருங்களில் பல விதம் இருக்காங்க. அப்படி அந்த சதுரங்க சேனையில் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிறாங்க. அந்த மிக்ஸ்டாக இருக்கிற அத்தனை அரக்கருங்களும் எல்லாமே கெட்டவங்க கிடையாதுன்றதுனால இவங்களை பார்த்த உடனே, அம்மானுடைய தேஜஸை பார்த்த உடனே அவங்க பலமே இழந்துடுவாங்க பல பேரும். அந்த மாதிரி அவங்க பலம் வீக் ஆகிடும். அப்படி பலத்தை குறைப்பவளே. அந்த மாதிரி சில பேர் மிரண்டு ஓடக்கூட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் கடத் பகுரங்கா. அந்த வேர்டு கடத் பகுரங்கா. கிருத்தச்சதுரங்கா, அந்த சதுரங்க சேனையில் பலக்ஷிதி ரங்கா. பலம் க்ஷித்தின்னா குறைஞ்சிடும், டிக்ரீஸ் ஆகிடும், பலம் வீக் ஆகிடும். அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நினச்சி வந்திருப்பாங்க அவ்வளோ ஆர்மியோட. பட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து க்ஷிதிரங்கானா குறைய ஆரம்பிச்சிடும். எதனால்? எதிரில் அம்மானுடைய தேஜஸை பார்த்த உடனே அவங்க பலம் தானாக குறைஞ்சிடும். கடத் பகுரங்கானா மிரண்டு ஓடவே ஆரம்பிச்சிடுவாங்க. வேணாம் நான் சண்டைக்கு வரலன்னு சில பேர் ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி ரட்டத் பட்டுக்கேன்னா தன்னுடைய சுப்ரிமசியை, வலிமையை காட்டுபவளே. ரொம்ப ஒன்றும் பண்ணாதையே கையில் வில்லேந்து அப்படி நிற்கும்போதே தன்னுடைய சுப்ரிமசி, தன்னுடைய வலிமையை காட்டுபவள். அப்படி காட்டுறதுனா ரட்டத் பட்டுக்கேன்னா அப்படி காட்டுற அம்மா. அந்த தன்னுடைய வலிமையை காட்டுறதுனால எதிராளிங்களில் பாதி பேர் மிரண்டுட்டு அவங்களே சைலண்ட் ஆகிடுவாங்க, இன்னும் ரொம்ப பண்ண மாட்டாங்க. அப்புறம் பலம் இழந்துடுவாங்க. பலம் க்ஷித்திச்சு போயிடும்னா குறைஞ்சி போயிடும். கடத் பகுரங்கனா மிரண்டு போய் திரும்பிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகும். ஸோ அப்படி தன்னுடைய சுப்ரிமசியை சும்மாவே அந்த அவங்க பார்த்த உடனே அந்த சுப்ரிமசி வெளிப்படும். அந்த வலிமையை காட்டி ஐ ஆம் தி ஆல்மைட்டி அப்படின்னு தெரிவிச்சிடுவாங்களாம். நான் தான் மகாசக்தி அப்படின்னு புரிய வச்சுடுவாங்க. அந்த அவங்க பார்த்த உடனே அந்த மெஜஸ்டிக்காக அப்படி நின்ன உடனே பல பேருக்கும் இவங்க தான் மகாசக்தி, ஐ ஆம் தி ஆல்மைட்டி அப்படின்னு நல்லா புரிய வச்சுடுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க இந்த லைனில். ரட்டத் பட்டுக்கேனா ஷீ ஷோஸ் ஹர் சுப்ரிமசி அண்ட் மேக்ஸ் தெம் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ இஸ் தி ஆல்மைட்டி, ஷீ இஸ் மகாசக்தி. ஐயோ அம்மா அப்படின்னு பயந்து நின்றுடுவாங்க. அது இந்த லைனில் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 லைனில் என்ன பார்த்தோன்னா, அந்த அழகான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குது. அதாவது அவங்க இந்த எடுத்து அந்த வளையலுங்க சத்தம், அந்த கையால் எடுத்து அம்பு வைக்கிறாங்க வில்லுலன்னா
அந்த வளையல் சத்தம் கேட்குமா. அந்த வளையல் சத்தமும் கால் சிலம்பு சத்தமும் அந்த அழகும் அப்படி நளினமாக எடுத்து அது வைக்கிற ஆக்ஷன் மூமெண்ட்டுங்களும் எல்லாம் சேர்த்து அந்த ஒலியோடு சேர்ந்து ஏதோ டான்ஸ் நடக்குது அங்கே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி அந்த டான்ஸ் பண்ணுறது போலே தான் நடனம் நடப்பது போல் ஒய்யாரமாக செய்பவளே நடத் கடக்கே முதல் லைனில். அதுக்கப்புறம் அந்த எதிராளிங்கள்லாம் வந்து அவங்க போட்ட அம்புங்கள்லாம் எல்லாமா சேர்ந்து இவங்க மேலே வந்தால் கூட பாதி அம்புங்க மாலையாக வந்து விழுந்துடும். சில பேர் தான் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஈவில் டூயர்ஸை மாத்திரம் ஸ்ட்ராட்டஜிக்காக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவங்கள மாத்திரம் அழிப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தன் சுப்ரிமசியை காமிச்சு ஐ ஆம் தி ஆல்மைட்டி, நான் தான் மகாசக்தி அப்படின்றத தெரிவிப்பாங்க. அதை தான் பார்த்தோம் இந்த 3 லைன்லேயும். அகெயின் அந்த ரிஃப்ரெயின் வந்து ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி, அழகான கூந்தலை உடையவளே, நீ சைலசுதே, மலைமகளே அப்படின்றதையும் முடிக்கிறாங்கங்க. அந்த மாதிரி அழகை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பாட்டில். அந்த யுத்தந்தான், ஆனால் அதையும் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன் பாட்டில் பயங்கரத்தை காமிச்சாங்க. இதில் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த அவங்களுடைய சிருங்கார ரசமும் அவங்களுடைய கம்பேஷனும் தெரிகிற மாதிரி இதை பாடியிருக்காரு இந்த ஸ்டான்ஸாவை. அதை பார்த்தோம். அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ துர்காயை நமஹ.